இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தலைமுறை சாபங்கள் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. என்ன செயல்பட முடியாதுங்க? தலைமுறை சாபங்கள் செயல்பட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில தலைமுறை சாபங்கள் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 நாம் எடுத்து வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, அதாவது அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள சிலுவை வடிவத்தில் ஒரு மரத்தை உண்டாக்கி அந்த மரத்தில் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, அரைந்து கொன்றுவாங்க. அப்போ அப்படி மரத்தில் அவங்க அறையப்பட்டவர்கள், ஆமான் கூட என்ன பண்ணாங்க, மொர்தேகாய்க்காக ஒரு கழுமரத்தை உண்டாக்குகிறான். அந்த கழுமரத்தில் ஆமானே என்ன பண்ணப்படுகிறான், அவன் தூக்கி போடப்படுகிறத நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன்கிறது அந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒரு காரியமாய் இருந்தது. அந்த வார்த்தையின்படி என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நமக்காக சாபமாகி, எதற்காக, யாருக்காக, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாருங்க, நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப என் வாழ்க்கையில எந்த சாபமும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, முரட்டாட்டங்கிறது, பிடிவாதங்கிறது, இதெல்லாமே எது, இரத்த வரிசையில் வரக்கூடியது. விபச்சாரம் இரத்த வரிசையில் வரக்கூடியது. வேசித்தனம் இரத்த வரிசையில், இரத்த வரிசைனா என்னதுங்க, முன்னோர்களில் இருந்து கடந்து வரக்கூடியது. டயாபெட்டிஸ் இரத்த வரிசையில் கடந்து வரக்கூடியது. ஹார்ட் அட்டாக் இரத்த வரிசையில் கடந்து வரக்கூடியது. இது மாதிரி என்னதுங்க, சில வியாதிகள், சில சுபாவங்கள், இது எல்லாமே எங்கேருந்து வருது, இரத்த வரிசையிலிருந்து கடந்து வருது. அந்த இரத்த வரிசையில் வருதே, அந்த சுபாவம் சம்பந்தமான அந்த பிரச்சனைகளை உண்டாக்குது பார்த்தீங்களா. அந்த சாபங்களை இயேசு என்ன பண்ணிட்டாரு, சிலுவையிலே எனக்காக சாபமாகி அந்த சுபாவ பிரச்சனைகளால், சுபாவ பிரச்சனைங்கிற அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வியாதிங்கிற அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். திருமணம் முறிவுங்கிற அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குடும்பத்தில் எப்பவும் போராட்டம், பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சாபம். அந்த குழப்பங்கள், அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், அந்த சாபத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு, அவர் எடுத்துக்கொண்டார். சில வியாதிகள் அது சாபம், அந்த சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ இது எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதே நேரத்தில் மீட்டு கொண்டதோட ஆண்டவர் நிறுத்தலைங்க. 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. ஹல்லேலூயா. சரி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னதுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னதுங்க, செழிப்பு. ஆபிரகாம் எப்படி இருந்தான், செழிப்பு. சந்ததிகளின் ஆசீர்வாதம். சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்ப ராஜரிக ஆசீர்வாதம். அவன் அபிமெலேக்குடைய குடும்பத்தில் கற்பம் அடைக்கப்பட்ட போது அவங்களையெல்லாம் சுகமாக்குறான். அப்போ என்னதுங்க, அவனுக்குள்ள ஒரு சுகமாக்குகிற வல்லமை. அதே போல் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்பட்டான். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம். அப்போ ஆளுகை, அவன் இருக்கிற இடத்துல ஆளுகை. அவன் லோத்தை என்ன பண்ணிட்டாங்க, லோத்தையும் அவன் பிள்ளைகள், அவனுக்குரியவைகள் எல்லா உடைமைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இவன் என்ன பண்ணுறான், இவன் புறப்பட்டு போய் என்ன பண்ணுறான், இவன் போய் அவங்களையெல்லாம்
விடுதலையாக்கி மீட்டு கொண்டு வருகிறான் இல்லையா? அப்போ யுத்தங்களில் ஜெயம், அப்போ ஜெயம். இது மாதிரி என்னதுங்க, அவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவ தயவு நிரம்பி இருந்தது, செழிப்பு நிரம்பி இருந்தது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கவே சபிப்பேன். அப்போ என்ன இருந்தது அவனோட வாழ்க்கையில? ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. யாரும் அவனுக்கு எதிராக ஒண்ணுமே பேசவும் முடியல, ஒண்ணுமே அவனை பண்ணவும் முடியல. அவனுடைய சந்ததிகளின் ஆசீர்வாதம் இருந்தது. இது மாதிரி எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்ததை நாம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். பாருங்க, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம், நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் புறஜாதி ஜனங்களாகிய நமக்கும் கடந்து வரும்படியாகவும். இஸ்ரவேலரை தவிர மற்றவர்கள் எல்லாம் புறஜாதிகள். அப்போ நமக்கும் கடந்து வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஹல்லேலூயா, யாரை பற்றி? பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஹல்லேலூயா. இப்போ அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் கிடையாது. யார் கிடையாது? ஆவியானவர் கிடையாது. சில பரிசுத்தவான்கள் மேல, சில தீர்க்கதரிசிகளின் மேல, சில ராஜாக்களின் மேல, அந்த நேரத்தில் ஆசாரியர்களின் மேல அந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்கி வருவார். அவங்களுடைய காரியம், அவங்க பண்ண வேண்டிய அந்த குறிப்பிட்ட காரியம் முடிஞ்சதும் ஆவியானவர் அவங்களை விட்டு விலகிடுவார். இதுதான் அவங்க நாட்கள்ல நடந்தது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் போவேனேயாகில், சொல்லுங்க, வேறொரு தேற்றரவாளன் வருவார். ஹல்லேலூயா. நான் போவேனேயாகில் வேறொரு தேற்றரவாளன் வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சத்தியத்தை குறித்தும் உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நான் போனா அது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போயிட்டு ஆவியானவரை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்றாரு. நீங்க பலனடைந்து யூதேயாவிலோ எருசலேமிலோ சமாரியாவிலோ உலகத்தின் கடைசி பரியந்தமோ நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, அல்லது ஆதாம் விழுகைக்கு அப்புறம் ஆதாம் அவன் என்ன பண்ணியிருந்தான்? தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்தான். ஆவியானவரே அவனுக்குள்ள ஜீவாத்துமாவாய் தங்கி இருந்தார். ஆனா அவன் விழுகைக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் மரண ஆத்துமாவாய் மாறிட்டான். அவனுக்குள்ள இருந்த ஜீவ ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ ஆதாமுக்கு அப்புறம் வந்த எல்லா மனுஷங்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த எது வரையிலும் இயேசு கிறிஸ்து வர்ற வரையிலும் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆனா இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் மேல் வீட்டறையில யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி அவர் என்ன பண்ணிட்டாரு? அங்க பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன பண்ணாரு? அவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர் பலமுறை அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த வாக்குத்தத்தம், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும். எப்படி பெறுகிறோம்? விசுவாசத்தினால் பெறுகிறோம். எப்படி பெறுகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று நாம் ஏற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் அவருடைய கிருபையினால் நான் நடத்தப்படுகிறேன். நான் சாபத்திற்கு உட்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறேன். நான் பிசாசின் சந்ததியிலிருந்து மீட்கப்பட்டு, எங்க இருந்துங்க? பிசாசின் சந்ததியிலிருந்து மீட்கப்பட்டு இப்ப எங்க சேர்க்கப்பட்டிருக்கிறேன்? ஆபிரகாமின் சந்ததியில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா.
அங்கே இதில் 3:15 ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னன்னா உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் என்ன பண்ணுவான், அவன் உன்னுடைய தலையை நசுக்குவான், அதே நேரத்தில் நீ அவனுடைய குதிகாலை நக்குவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். பிசாசை பார்த்து ஒரு சாபத்தை கொடுத்திருப்பாரு. அங்கே அவன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அதே நேரத்தில் பிசாசு ஆண்டவருடைய வார்த்தையில் நடக்காம பிசாசின் வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் என்ன உண்டாக்குவேன், நான் ஒரு பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். அப்போ அதை தான் இன்னமும் நடந்துட்டு இருக்குது. மற்றவர்கள் என்ன பண்றாங்க, நம்மளை விசுவாசிகளை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாமளும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா தேவனற்றவர்களாகவும் எபேசியர்ல வரும். நாமும் முற்காலத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம். அவர்கள் எப்படி அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படியே உலக பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகவோ உலகத்துக்குரியவைகளை வழிபடுகிறவர்களாகவும் இருந்தோம். அவங்களைத்தான் பாவங்களை கழுவி மீட்டு சாபங்களை உடைத்து அந்த பிசாசின் சந்ததியில் இருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து தேவ சந்ததிக்குள் அவர் நம்மை இணைத்து விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சந்ததிக்குள் நம்மை இணைத்து விட்டார். நம்மளை ஆபிரகாமின் சந்ததிக்குள் இணைத்து விட்டார். இப்போ ஆவியை குறித்து சொல்லப்பட்ட விசுவாசத்தை நாம் விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம். இப்போ நாம் என்ன பண்றோம், ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தில் நடத்தப்படாதீங்க, ஆவியினால நடத்தப்படுங்க. மாம்சத்தில் நடத்தப்படாதீங்க, ஆவியினால நடத்தப்படுங்க. ஹல்லேலூயா. மாம்ச பிரயோஜனம் என்னதுங்க, அது அற்ப பிரயோஜனம். அதனால் மாம்சத்தினால நாம் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். தேவ ஆவி மனுஷரோடைய ஒரு நாளும் போராடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அது பார்க்க எங்கே வரும், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். என்னது, தேவனுடைய ஆவி மனுஷருடைய ஆவியோடைய ஒரு நாளும் அது என்ன பண்ணுறது இல்லைங்க, அது போராடுகிறது இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும், உங்கள் ஆவியை நீங்கள் விட்டு கொடுக்காமையே இருந்தீங்கன்னா, உங்கள் குணத்தை நீங்கள் விட்டு கொடுக்காமையே இருந்தீங்கன்னா, நான் கர்த்தருடைய காரியங்களில் உறுதியாய் நிற்பேன், அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வேங்கிறதுல தீர்மானமாய் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பிசாசுக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்கிறீர்கள். அப்போ திரும்பவும் அந்த சாபத்தை இயக்குகிற வல்லமைகள் தாக்கக்கூடும். ஆனா அதை தாக்க கூடாதபடிக்கு நாம் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து ஆவியினால் நடத்தப்படுகிறதற்காகத்தான். சாபத்தை உடைச்சா போதாது, இவனை கொண்டு வந்து ஆபிரகாமுடைய சந்ததியில சேர்த்துட்டா போதாது. இவன் என்ன பண்ணுவான், என்னதான் சாபத்தை உடைச்சிருந்தாலும், என்னதான் ஆபிரகாமுடைய சந்ததியில கொண்டாந்து சேர்த்துட்டு ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாலும் கூட இவன் என்ன பண்ணுவான், திரும்பவும் பிசாசு திருடவும் கொல்லவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வராதவனை அவனுடைய பேச்சை கேட்டு அவன் காரியங்களை இவன் செய்ய ஆரம்பிக்கிற போது அவன் திரும்பவும் சாபத்தை கொண்டு வந்து தரித்திரத்தை கொண்டு வர முடியும், வேதனையை கொண்டு வர முடியும், கடனை கொண்டு வர முடியும், உபத்திரவத்தை கொண்டு வர முடியும், நஷ்டத்தை கொண்டு வர முடியும், வியாதிகளை கொண்டு வர முடியும், பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வர முடியும், ஒரு வறண்ட வனாந்தர வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதனால இவனுக்கு ஒரே ஒரு தீர்வு யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வறண்ட நிலத்தை வனாந்தரமானவைகளை வறண்ட நிலத்தை அப்படியே வயல்வெளியாக பூத்து குலுங்குகிற புஷ்பா வனமாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதியிலே என்ன இருந்ததுங்க, இருள் இருந்தது. ஹல்லேலூயா. என்ன இருந்ததுங்க, இருள் இருந்தது. அந்த இருள்ல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடின ஆவியானவர் தான் என்ன செய்தாருங்க, சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. உண்டாக கடவதுன்னு தேவன் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் உண்டாக கடவதுன்னு சொன்ன போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் போய் ஒவ்வொன்றாக இந்த பூமியில சகலத்தையும் அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன் வாழ்க்கை வெறுமையாய் போக கூடாது. நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், இப்போ இவரு இந்தியாவில் பெரிய பணக்காரர் யாருங்க, அம்பானி இல்லையா? அம்பானி என்ன பண்ணுறாரு, அம்பானி அவருடைய பிள்ளைக்கு சொத்தை பூரா கொடுத்துட்டாரு. சொத்தை பூரா கொடுத்ததுக்கப்புறம் இவர்
அதில் அதை எப்படி நிர்வகிக்கணுமோ அப்படி நிர்வகிக்காம ஊதாரித்தனமாக இருந்தால் என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்களேன்? சொத்தை பூரா அழிச்சிட முடியும். அது மாதிரி தான் நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கிறது 1000 அம்பானிகளுக்கு இல்லாத ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா மட்டும் போதாது, இவனுக்கு என்ன வேணும்? திரும்பவும் இவன் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவன் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமானால் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுங்க? அங்க மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டோ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நாம அப்படி ஆவியினால் நடத்தப்படுகிற போது சரி எதுன்னு நமக்கு தெரியும், தவறு எதுன்னு நமக்கு தெரியும், பாவம் எதுன்னு நமக்கு தெரியும். அவிசுவாசிக்கு கூட தெரியுங்க, சரி எதுன்னு தெரியும், பாவம் எதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா அவனால என்ன பண்ண முடியாது? பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனா ஒரு விசுவாசியை பாவமே மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவ்விசுவாசியினால பாவத்தை மேற்கொள்ள முடியாது, ஆனா விசுவாசியை பாவமே மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எதுவும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அதுக்கு தாங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில நாம் நடக்க 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 வேதத்தை வாசித்து 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 ஆண்டவர் கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கறதில்ல. ஆண்டவரே இதில் நான் தீர்மானம் எடுக்கிறேன், இந்த காரியங்களை செய்கிறதற்கான தீர்மானத்தை நான் எடுக்கிறேன், இதன்படி வாழ எனக்கு நீர் கிருபை தருகிறீர் ஆண்டவரே. அந்த கிருபையை எனக்குள்ளதா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த கிருபை என்னை எனக்குள் இருந்து எழும்புகிறது. ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. எல்லாரும் சொல்லுங்க. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. எல்லாரும் சொல்லலாமா? மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அடி சொல்லுங்க. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. எல்லாரும் சொல்லலாமா? ரத்தத்தினாலே. கண்களை மூடி இன்னைக்கு ரத்தத்தின் வல்லமையை நம்ம பார்க்க போறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம் அப்பா, ரத்தம் இயேசு கிறிஸ்துவின். மீட்கப்பட்டே மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று. சொல்லுங்க சொல்லுங்க. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் சாபத்தின் பிடியில் நின்று. மறுபடியும் சொல்லுங்க. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் பாவத்தின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் நியாயப்பிரமாணத்திற்காக நின்று. ஓ ரத்தம் ஜெயம். சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓ ரத்தம் ஜெயம்,
ரத்தம் ஜெயம் திருச்சபையின் மேலே இயேசு கிறிஸ்துவின் எங்க குடும்பத்தின் மேல பாடிட்டே இருங்க. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சரீரத்தின் மேல ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். குடும்பத்தின் மேல ரத்தம் ஜெயம். எங்க பிள்ளைகள் மேல, வேலையின் மேல, பொருளாதாரத்தின் மேல ரத்தம் ஜெயம். எல்லாரும் ரத்தம் ஜெயம். ஜெப வாழ்க்கையின் மேல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல, சபை வாழ்க்கையின் மேல, சபை கூடி வருதலின் மேல ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு. எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க இப்போ, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசுவின் நாமத்தினாலே பூரண விடுதலை உண்டாவதாகப்பா. உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை நிரந்தர கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி. கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காய் சிந்தினீரே, அந்த ரத்தத்தின் மூலமாய் இப்பொழுதே இந்த நியாய பிரமாணத்தின் சகல சாபங்களிலிருந்தும் நீங்களாக்கி இருக்கிறீரே, அந்த விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. தலைமுறை தலைமுறையாய் ரத்தத்தின் மூலமாய், குடும்ப பந்த ரத்தத்தின் மூலமாய், முன்னோர்களின் ரத்தத்தின் மூலமாய் கடந்து வருகிற எல்லா சாபத்திலிருந்து பூரண விடுதலை உண்டாவதாக. இன்னும் விடுவிக்கப்படாத பகுதிகள் இன்றைக்கு விடுதலை அடைகிறது. இன்னும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருள் இருக்கோ அங்கே விடுதலை உண்டாகிறது. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. மனம் திரும்ப முடியாம பிடித்து வைத்திருக்கிற பகுதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே பூரண விடுதலை உண்டாகிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கோபத்திலிருந்து விடுதலை ஆண்டவரே, பிடிவாதத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில். ஜெபமின்மையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறது. ஆராதனையின்மையிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆராதிக்க முடியாத தடைகள் உடைகிறது. பொருளாதார சாபங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே உடைகிறது. வறுமையின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே, வறுமையின் ஆவி இயேசுவின் ரத்தத்தினாலே உடைகிறது. அப்பா எல்லா விதமான தலைமுறை சாபங்கள் உடைகிறது. பாவத்தின் வேர் இப்பொழுதே இயேசுவின் ரத்தத்தினாலே பூரணமாய் பிடுங்கப்படுகிறது. எல்லா சுகவீனமும் இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே மாறுகிறது. சரீரத்தில் பூரண சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தின் மூலமாய் கடந்து வந்த கிருபை சபையை நிறைப்பதாக. ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய இயலாமையின் மேல இப்பொழுதே உங்களுடைய கிருபை நிறைப்பதாக. அந்த இயலாமையை கிருபை மூடிக்கொள்வதாக. யாருக்கெல்லாம் எதெல்லாம் முடியலையோ அது இன்னையிலிருந்து கிருபையினால் சாத்தியம் ஆகிறது. அதிக கிருபை உண்டாகிறது. அதிகமான கிருபை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா கிருபை பெருகுகிறது. கிருபை பெருகுச்சுன்னா எல்லாமே பெருகி கடந்து வருகிறது. விடுதலை பெருகுகிறது. செழிப்பு பெருகுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெருகுகிறது. சரீர சுகம் பெருகுகிறது. ஆரோக்கியம் பெருகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரம் பெருகுகிறது. சமாதானம் பெருகுகிறது. ஜெபம் பெருகுகிறது. ஆராதனை பெருகுகிறது. வசனம் பெருகுகிறது. விசுவாசம் பெருகுகிறது. கர்த்தர் மேல் ஆண்டவரே அப்பா தேவனுக்காய் ஊழியம் செய்கிற அந்த வாஞ்சை பெருகுகிறது. தாகம் பெருகுகிறது. அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ராபா ஷாகா லியான் தலாரான் தலாரா. பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராபா பாபா பாபா பாலா ராபா ஷாகா லாரா தலாரா. பிடித்து வைத்திருக்கிற ஆவிகளின் பிடி விலகி போகிறது. கர்த்தர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்கள் பரிகாரி, நானே உங்கள் பரிகாரி. கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் நான் பரிகரித்து ஜெயித்து விட்டேன். உங்களுக்காக நான் ஜெயிக்காதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் சகல பகுதிகளிலும் என்னுடைய ரத்தத்தினாலே
ஜெயம் கொள்ளுகிறவராய் எழுப்புவீர்கள். யாரெல்லாம் ஒரு வார்ஃபேருக்குள்ள, யுத்தத்திற்குள்ள தெரிந்தும் தெரியாமலும் மாட்டிக்கொண்டிருக்காங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து நான் உங்களை தூக்கி எடுக்கிறேன். உங்களை கீழே இழுக்கிற அந்த சேறு, அதிலிருந்து, அந்த பிடியிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் உச்சியில் உங்களை வைக்கிறார். இந்த மாதம் அவராலே நீங்கள் கண்மலையின் உச்சிக்குள் ஏறி போகிறீர்கள். கண்மலையின் உச்சியில் ஏறி அங்கே உங்கள் கால்களை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். குடும்பங்களை ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துகிறார். உங்கள் ஜெபங்களை ஸ்திரப்படுத்துகிறார். உங்களுடைய தீர்மானத்தை ஸ்திரப்படுத்துகிறார். உங்களுடைய வாஞ்சையை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள். கீழே 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 இழுக்கிற அந்த வல்லமை முற்றிலும் நீங்கி இப்போ அவர் உங்களை மேலே இழுத்துக் கொள்ளுகிறார். அவருடைய வல்லமை உங்களை வேகமா மேலே இழுக்குது. தேங்க்யூ ஜீசஸ். என்னால முடியலன்னு நீங்க இனி சொல்ல போறதே இல்லை. முடியலைங்கிற வார்த்தையை கர்த்தர் உங்க அகராதிலிருந்து நீக்கி அவருடைய கிருபை, எங்கெல்லாம் நீங்க முடியலன்னு சொல்றீங்களோ அங்கே கிருபை 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 கிருபைன்னு சொல்ல வைக்கிறார். அவருடைய கிருபையினாலே இதை நான் செய்து முடிச்சேன், அவருடைய கிருபையினாலே இதை எனக்கு சாத்தியமாச்சு, உங்களை சாட்சிகளாய் நிறுத்துகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எங்களுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தர் சொல்லுகிறார், அதை சமபூமி ஆக்கி விட்டீர்கள் இயேசுவின் நாமத்தினால. இனி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது. கிருபை 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 என்கிற ஆர்ப்பரிப்பு, நன்றி நன்றி நன்றிங்கிற ஆர்ப்பரிப்பு, கர்த்தர் என்னை கொண்டு அவர் மூலமா இதை செய்து முடித்தாருங்கிற ஆர்ப்பரிப்பு, வெற்றி களிப்பு. Thank you, Jesus. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி, எந்த பகுதியிலும் தோல்வி இல்லை. தோல்வி சொல்லுங்க, தோல்வி இல்லை எனக்கு. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, நீதிமான்கள், நீதிமான்கள் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமானின் குடும்பத்திலே, நீதிமானின் குடும்பத்திலே வெற்றி கூறல், வெற்றி குரல் வலிக்கிறது. நீதிமானின் வாழ்க்கையிலே வெற்றி குரல் ஒலிக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை, வெற்றி கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் வெற்றியில் நாங்கள் முழங்க போகிறோம். நவம்பர் மாதமே துவங்கிட்டீங்க. அதுதான் பிசாசுக்கு அடரே எரிச்சலும் கோபமும் யுத்தங்களையும் அவன் உண்டாக்குனான். ஆனா அவன் ஒரு காலம் ஜெயிக்க முடியாதபடிக்கு நீர் முற்றிலுமாய் தோற்கடித்து விட்டீர். அது உங்களுடைய ரத்தத்தினால் நடந்து முடிந்து, அடரே அப்பா, எதிரையா இருந்த அந்த பிசாசை, அடரே எங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா ஆவிகளையும் சிலுவையிலே நிராயுதமானியாக்கி விட்டீர். எங்கள் பக்கம் அடரே முடிந்தது என்று சொல்லி நீரே வெற்றி முழக்கத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் திருவிருந்து ஆயத்தமாகலாம்.